பேரா தஞ்சோங் ரம்புதானில் சித்திரை தேர் திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். தஞ்சோங் ரம்புதாலில் அருள்மிகு சமயபுரம் மகா மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 110 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நிர்மாணிக்கப்பட்ட இந்து ஆலயை தொடர்ந்து பல சமய தொண்டுகள் சமூக பணிகளை சிறப்பான முறையில் செய்து வருகிறது. இந்த கோவில் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முடிக்காணிகை, கரகம், பால்குடம், காவடி, அக்னிச்சட்டி ஏந்தி காணிக்கை செலுத்தினர். அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் 5000 பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு 2023 மார்ச் மாதம் நடைபெற்றது. அதற்கு மத்திய அரசு 50,000 வெள்ளி நிதி வழங்கியதாக ஆலய தலைவர் எஸ். முருகையா நினைவு கூர்ந்தார். இந்த ஆலய வளர்ச்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு சிறப்பாக உள்ளது. இதன் வழி ஆலய பல்நோக்கு மண்டபம் உருவானது. அதில் சமய வகுப்பு, தியான பயிற்சி உட்பட பல சமூக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் நடவடிக்கைக்கு நிதி கோரிக்கைக்கு முன்பு சிடேக், அதன் பின்னர் உருவான மித்ராவிடம் கடந்த 10 ஆண்டுகளாக செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டு வருவது குறித்து கவலை தெரிவித்தார். மேலும் இந்த ஆலய வளாகத்தில் உள்ள திருமண மண்டபம் 5 லட்சம் வெள்ளி செலவில் சீரமைக்க நிதி கோரிக்கையின் மனுவை அரசாங்கம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த ஆண்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்திற்கு அதிகமான விதிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. கடந்த காலங்கள் போல் எளிய முறையில் விண்ணப்பம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முருகையை முன்வைத்தார். இந்த ஆலயம் தம்முன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளது. ஆகவே நாட்டின் பிரதமராக இருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிதி வழங்க ஆதரவை வழங்குவார் என்று ஆலய நிர்வாகமும் இந்த ஊர் மக்களும் பெரிதும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆலய திருவிழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்து தம்முன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரியான் ஆர். சுரேஷ்குமார் ஆலய திருவிழாவிற்கு பிரதமரின் மானியம் 20,000 வெள்ளி நிதி அறிவிப்பை செய்தார். முருகையா சுப்பிரமணியம், அருள்மிகு சமயபுரம் மகா மாரியம்மன் கோயில் தலைவர். இந்த சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 10 நாள் உபயத்தோட நல்ல சிறப்பான ஒரு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த ஊர் மக்களும் சிறப்பான ஆதரவு, கொஞ்சம் நஞ்சல்ல சரியான சிறப்பான ஆதரவு, இளைஞர்களும் சரி, ஒவ்வொரு குடும்பத்தாரும் சரி, இந்த ஆலயத்தில் சிறப்பான ஆதரவு வழங்கி கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்தில் சமுதாய பணியும் நம்ம சிறப்பான முறையில் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமுதாய பணி இந்த மக்களை போய் சென்று அடையணும், எல்லாம் சென்று அடையணும்னு இந்த வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வேலையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் மக்கள் இந்த அளவுக்கு இந்த சமயத்தில் பற்று உள்ள சமுதாயமாக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறது. அதுக்கு இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.